ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இந்த மினி vlog வந்து ஃப்ரைடே மார்னிங் என்னோடய தம்பி வந்து கிளம்பிட்டாங்க சிங்கப்பூருக்கு. பேக்கிங்ஸ் எல்லாமே முந்த நாளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் அப்பா அம்மா கிட்ட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. ரொம்ப ஏர்லியாகவே ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கே உட்காந்து நாங்கள் நிறையா ஷேர் பண்ணி பேசிகிட்ருந்தோம். நானும் பசங்களும் ஏர்போர்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம். இதுவரை நான் சென்ட் ஆஃப் பண்ண வந்ததில்லை. இந்த டைம் வந்து ரொம்ப நாள் என் தம்பி என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வரலை. ஹஸ்பண்ட் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. தம்பி ஒய்ஃப்க்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஜாப். ட்ரை பண்ணி கிடச்சிச்சு அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க சிங்கப்பூரில். அண்ட் வந்து திரும்ப அகெயின் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாங்கள் உள்ளே ரீச் ஆகிட்டோம். அண்ட் வந்து இங்கே செக்கிங்லாம் வந்து பிஃபோராக வெப் செக்கிங் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ட்ராலியில் எல்லாமே போய்ட்டு வெயிட் பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்களும் சீக்கிரம் கிளம்புனது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஒரு வேகமாக கிளம்பிட்டாங்க இன்றைக்கி. அண்ட் வந்து மாமா ஏதோ ஊருக்கு போகிறாங்க, திரும்ப அகெயின் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வந்து வெரி லாங் போகிறாங்க அப்படின்றது தெரியல. இஸ் அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் சப்போர்ட்டர். இட்ஸ் நெக்ஸ்ட் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா எனக்கு அப்பா இடத்துலேருந்து எல்லாமே பண்ணுறது இனிமேல் இவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து என்னோடய தம்பி ஒய்ஃபோட ஃபேமிலி. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க தம்பி எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தான். அவனுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கே தோணலை, சாப்பிடவும் பிடிக்கல. சிங்கப்பூர் போயிட்டாங்கன்னா டைமுக்கு ஒழுங்காக சாப்பிட மாட்டான். அவனுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருந்த வரைக்கும் அது மிஸ் பண்ணுவான். அந்த காஃபியை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அது வந்து வீட்டில் நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி வராது கண்டிப்பாக. இது வந்து ஒரு அப்ராட் லைஃப் ஈஸி இல்லைங்கிறது அது நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இந்த மாலுக்கு வழியாக தான் நாங்கள் வெளியில் எக்ஸிட் ஆனோம். அண்ட் வெளியில் வந்துட்டு கேப் போட்டு புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம் ரிட்டன் அகெயின். ஹோல் ஃபேமிலியே ரொம்ப எமோஷ்னலாக இருந்தோம். அண்ட் தம்பி ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியோடு அப்புறம் அவங்க ரிட்டன் போயிட்டாங்க. அவங்க கொளத்தூரில் இருக்காங்க, அக்கா வந்து போரூரில் இருக்காங்க. நாங்கள் போரூரில் இருக்க அக்கா வீட்டுக்கு ரிட்டன் கிளம்பி போயிட்டோம். இன்னொரு மினி vlogோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.